அந்தி கிறிஸ்தவங்களை இலக்கம் பார்க்கும் இடம், லொகேஷன். இதெல்லாம் இப்போ வந்தது. நான் இதெல்லாம் 30 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பழைய சீடியெல்லாம் போட்டு பார்த்தா கொடுத்து தெரியும். ஆனால் இன்றைக்கு கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். கிளைமாக்ஸ் வந்தாச்சு. தேர்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தேவன் வந்துருவார், நம்மளை திருப்பி போயிடுவார். இந்த மூன்றாம் உலக மகாயுத்தத்தை நோக்கி இந்த உலகம் கரெக்டா போயிட்டு இருக்கு. சரியாய் தேவன் நடத்துகிறார். எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா, அவரோட வருகை நம்ம காலத்துல வருது. ஆமென். நம்ம காலத்து அவரோட வருகை புரிந்து கொள்ளுங்கள். சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கணும் பைபிள்ல. இந்தியா இஸ்ரேலுக்கு எதிர்த்து இருக்கணும் பைபிள்ல. நான் 15 வருஷம் 20 வருஷமா பிரசங்கம் பண்ணேன். அத்வானி தான் முத அமெரிக்காவுக்கு ஒப்பந்தம் போட்டு வந்தார். அப்பவே பிரசங்கம் பண்ணேன். என்ன சொன்னா, இந்த ஒப்பந்தம் என்னைக்கு ரத்தாகிறதோ, எப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எதிர்ப்பு ரஷ்யாவோட கை கோர்த்துருமோ அவர் வருகைக்கு அதுவும் ஒரு அடையாளம்னு சொன்னேன். இப்ப அது மீண்டும் நடக்க போகிறது. அவே கரெக்டா ரொம்ப அவருடைய வருகைக்கு தேர்ட் வேர்ல்ட் வார்க்கான எல்லா சிம்டம்ஸ் வந்துருச்சு. ரஷ்யாவும் ஈரானும் தான் இஸ்ரேல் எதிர்ப்பு எசிங்கல் 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் எதிர்ப்பு போறாங்க. எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அந்த காரணத்துக்கு தான் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு பாபர் மசூதி இடிச்சது மாதிரி அங்க ஒரு மசூதி இடிச்சு போறாங்க. அதெல்லாம் காரணமா எடுக்க போறாங்க. இன்றைக்கு அதுக்கான காலங்கள் வந்து விட்டது. ஆகவே தேர்ட் வேர்ல்ட் வார் நோக்கி நம்ம கடந்துட்டோம். அவர் வருகைக்கு ஆயத்தமாயிட்டோம். அந்த கிறிஸ்துக்கான எல்லா பிளானும் அலாமஸ் உட்பட அரசியல் தலைவர் வியாபார தலைவர்கள்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்பேஸ் சென்டர் போற மேல போறவங்க எல்லாரும் போறதுல இருக்காங்க தெரியுமா? இந்த அம்மா இப்போ போயிட்டு சொல்லித்தவர்கள் இப்போ போய் ஆராய்ச்சி பண்ண, நீங்க சாப்பாடு பத்தியில மேல உட்காந்து ஆராய்ச்சி பண்றாங்க. பஞ்சகாலம் வரும்போது வயதுக்கு சொல்லப்பட்ட எல்லாம் நடக்க போகுது. நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டும் உங்க போன்ல தான் கிடைக்கும். உங்க போன் ஆக்டிவ்ல இருக்கணும். 666 போட்டா ஆக்டிவ்ல இருக்கும். எப்படி சிஸ்டம் 66 முத்திரை போட்டாதான் உங்க போன் ஆக்டிவ்ல இருக்கும். உங்க போன் இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்போ 66 முத்திரை போட்டா மனோகம் கிடைக்காது. இந்த மாதிரி சிஸ்டம் இன்னும் நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. இன்னொரு நாள் இதை பற்றி ஒரு 3 மணி நேரம் எனக்கு ஐயா ஒதுக்குனாங்கன்னா கடைசி காலத்தை பற்றி பேசலாம். சரிங்களா? சரி, நான் கடைசி கால சத்தியம் நிறைய பேசியிருக்கேன். ஐயா கிட்ட வேணா நீங்க கேட்டுக்கிடுங்க. அதனால் கடைசி கால சத்தியங்களை குறித்து ஏற்கனவே பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கு கேட்டுக்கிடுங்க. 3ஆம் உலக மகாயுத்தம், ரஷ்யாவை குறித்து, தேசங்கள் குறித்து ஒவ்வொரு நாள் நான் 45 நாள் போயிட்டு வந்துட்டேன், சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாட்டினோட ரகசியங்களை எடுத்து அவர் வருகைக்கு எப்படி தேசம் ஆயத்தமாக இருக்கிறது பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே தெய்வம் அந்த ஆராய்ச்சி நிறைய நான் சட்ட சிக்கலை மாட்டுவேன். மலைகளை பற்றி சமீப